ஒரே வயசு, ஒரே மாதிரி பிரச்சனை. ஆனா, வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தர் கோவமா, பதட்டமா, சத்தம் போட்டு கத்தி அந்த விஷயத்த அடக்க நினைப்பாரு. இன்னொருத்தர் கூலா, அமைதியா பேசி அத முடிவுக்கு கொண்டு வர நினைப்பாரு. ஒரே சம்பவம், ஆனா கையாள்ற விதம் வேற வேறையா இருக்கு. இதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய பக்குவம், இல்லன்னா புத்திசாலித்தனமா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படின்னு நம்ம நினைப்போம், யோசிப்போம். ஆனா, புத்திசாலித்தனம், லாஜிக்கா கொஸ்டின் கேட்கறது, அவங்களுடைய அந்த பவர காட்டுறது இதெல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே கவனிக்க தவறிடுறோம். அதுதான் நம்மளுடைய உணர்வு நிலை. நம்ம என்ன உணர்வு நிலையிலிருந்து அந்த விஷயத்த அணுகுறோம், அத பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அ எப்பவுமே வந்து விழிப்போட நம்ம ஒரு விஷயத்த அணுகுறோம் அப்படின்னா, சுய விழிப்பு. இந்த விஷயம் நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பாதிப்ப குடுக்கும், இல்லன்னா வந்து எந்த மாரி ஒரு புரிதல் நிலையோட, பக்குவ நிலையோட இத நம்ம அணுகுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானம் பண்ணிட்டோ, இல்ல வந்து பூரண விழிப்பு நிலையிலோ இந்த விஷயத்த நம்ம அணுகுனோம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப சாதாரண நிகழ்வா தான் தெரியும். அத நம்ம வந்து உணர்வோட கலந்து எடுத்துட்டு போகும்போது தான், அது வந்து பாதை மாறுறதோ, அல்லது சரியான பாதையில போவதோ நடக்குது. அதனால எப்பவுமே நம்ம அந்த உணர்வு நிலை மீது ரொம்பவும் கவனத்தோட இருக்கணும். நம்மள வழி நடத்துறது அல்லது நம்மளுடைய எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாத்துலயும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த உணர்வு நிலை.